இந்த இருக்கே லைட் வெளிச்சமா இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க. பூரா ஜெனரேட்டர் காசு தான், பூரா டீசல் கொடுத்து தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதுல கூட எப்படா கட் பண்றது யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்க திரும்பி போகும்பொழுது எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக போகணும். 10 வண்டியா போகணும், 15 வண்டியா போகணும், எங்கேயும் தொந்தரவு பண்ணக்கூடாது. தூக்கம் வந்தா ஒரு ஓரமா வண்டியை போட்டு படுத்து வைக்கிறது, அது பெட்ரோல் பங்க் ஊருக்குள்ள படுத்து தூங்குங்க. மோசமான ஆளுங்க இந்த கட்சிக்காரங்க. கேட்டா எங்களுக்கு ரவுடிசம்னா என்னன்னு தெரியலன்னு பேசுவாங்க. செய்யற ரவுடிசம் அவங்க தான், ஆனா கேட்டா என்னன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. கரண்ட் இன்னைக்கு வரைக்கும் என்ன பிரச்சனை பேசுறீங்கன்னா, மழை பெய்தா? ஆமா, மழையில என்ன போகணும், எல்லாம் உட்காருங்க. நான் மழையில வந்து நனையட்டுமா? சரித்திரம் என்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினால்தான் செய்ய முடியும். மாநாடு என்பது சரித்திரம். அந்த சரித்திரத்தை உடைத்தது திருநெல்வேலியில் கூட்டம், அதை உடைத்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதற்கப்புறம் புதுக்கோட்டை மாநாடு. அந்த திருநெல்வேலி சரித்திரத்தை உடைத்தது புதுக்கோட்டை மாநாடு. அந்த புதுக்கோட்டை மாநாடு உடைக்க வைத்தது யார்? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டர்கள் தான். திருச்சியில் 8ஆம் தேதி வச்சேன் போன வருஷம், அதையும் உடைத்தார்கள். 7 லட்சம் பெண்கள் வந்து ஆசத்தி காட்டினாங்க. இன்னைக்கு வந்திருக்கிறீங்க இளைஞர்கள், இளைஞரணி மாநாடு. ஒரு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை, அதனுடைய சாதனையை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினால தான் உடைக்க முடியுமே தவிர யாருனாலையும் உடைக்க முடியாது.